மகாபாரதத்திலேயே எல்லாரும் மானிடர்கள். ஆனால் அஸ்வத்தாமன் ஒருவன் மட்டும்தான் சிவனின் அம்சமாக பிறந்தவன். அவருடைய தகப்பனார் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியாருடைய தங்கை கிருபியை மணந்து கொண்டவர், பரத்வாஜருடைய புதல்வர் இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? நீண்ட காலமாக தனக்கு குழந்தை பேறு இல்லாத காரணத்தினால் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இயற்றுகிறார். அந்த தவத்தின் விளைவாக சிவபெருமானே நேரிலே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது துரோணர் கேட்ட வரம் என்ன தெரியுமா? எம்பெருமானே, நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று கேட்டார். நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும். சிவபெருமான் சொன்னார், என் அம்சத்தோடு கூடிய மகன் உனக்கு பிறப்பான். என்னுடைய நெற்றிக்கண்ணை போலவே அவனுடைய நெற்றியிலே ஒரு சிரோன்மணி இருக்கும். பக்த சிரோன்மணி என்று சொல்லுகிறார்களே, சிரோன்மணி என்றால் சிகாமணி என்ற அர்த்தம். இந்த நெற்றியில் இருக்கிற இந்த கண்ணு மாதிரி. அஸ்வத்தாமன் பிறந்த போதே இந்த சிரோன்மணியோடு பிறந்தவன், சிரோன் ரத்தினத்தோடு பிறந்தவன். சிவபெருமான் அவருக்கு கொடுத்த ஆயுள் என்ன தெரியுமா? இந்த கலியுகம் எப்பொழுது முடிந்து எல்லா மனிதர்களும் சாகிறார்களோ அதுவரை உன் மகனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். ஆகவே அஸ்வத்தாமன் படை தளபதியாக துரியோதனனால் நியமிக்கப்பட்டால் பாண்டவர்கள் வெல்லுவது என்பது இயலாத காரியம் என்கிற காரணத்தால் கண்ணபெருமான் அஸ்வத்தாமனை படைத்தலைமை ஏற்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய இரண்டாவது திருவிளையாடலை தொடங்குகிறான். அஸ்வத்தாமனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை என்ன என்று கேட்டால், அர்ஜுனனிடத்தில் இல்லாத சிறப்பு, துரோணனிடத்திலே இல்லாத சிறப்பு, கர்ணனிடத்திலே இல்லாத சிறப்பு. என்ன சிறப்பு என்று கேட்டால், அவன் ஒருவன் மட்டுமே மும்மூர்த்தியருடைய அஸ்திரங்களையும் கைவரப் பெற்றவன். பிரம்மா தருவது பிரம்மாஸ்திரம், சிவன் தருவது பாசுபதாஸ்திரம், திருமால் தருவது நாராயண அஸ்திரம். இந்த மூன்று அஸ்திரங்களையும் பெற்ற ஒருங்கே பெற்ற வீரன் மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் ஒருவனை தவிர வேறு எவரும் கிடையாது. அப்படிப்பட்ட அவன் படைத்தலைமை ஏற்றால் என்ன ஆவது? நீண்ட ஆயுளுடையவன், கலியுகம் முடியும் வரை அவனுக்கு சாவு கிடையாது என்று சிவபெருமானாலே அளிக்கப்பட்ட வரத்தை உடையவன், சிரோன்மணியாகிய சிரோன் ரத்தினத்தை நெற்றிக்கண்ணில் உடைய அந்த ஒரு ஆற்றல் இருக்கிற வரையிலும் அந்த சக்தியினால் எல்லோரையும் அழிக்கின்ற ஆற்றல் அஸ்வத்தாமனுக்கு உண்டு. அது பாரதத்திலே கடைசியிலே கண்டபெருமான் அந்த நெற்றிக்கண்ணை சிரோன்மணியை பறித்து விடுவார். பாரதம் படித்துள்ளக்க தெரியும். ஆகவே மூன்று படைக்கலன்களை உடையவன், மும்மூர்த்திகளின் படைக்கலன்களை உடையவன், நீண்ட ஆயுள் பெற்றவன், சிரோன்மணியை உடையவன். இப்படிப்பட்டவனை மகனாக பெற்றிருக்கிறார் துரோணாச்சாரியார். ஆகவே இவன் அர்ஜுனன் மீது கொண்ட பொறாமை காரணமாக என்ன அஸ்வத்தாமர் என்ன சொன்னார், துரோணாச்சாரியார் என்ன சொன்னார்? இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளி என்று சொல்லி அர்ஜுனனை சொன்னாரே தவிர அஸ்வத்தாமனை சொன்னாரா? சொல்ல. அதாவது அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் தர்ம நெறிப்படி வாழ்ந்தார்கள். சுதர்மம் என்று சொல்லக்கூடியது என்னவென்று கேட்டால் அவரவர்களுக்குரிய தர்ம நெறி. ஒரு ஆசிரியன், குரு என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடுநிலை பிறடாதவனாக இருக்க வேண்டும். அர்ஜுனனிடத்திலே அந்த ஆற்றலை அவர் பார்த்தார். பார்த்த காரணத்தினால் அவர் என்ன செய்தார்? அவரை உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளியாக ஆக்க வேண்டும் என்று மனதிலே கங்கணம் கட்டி கொண்டார். அதன்படியே செய்ய போக 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 அஸ்வத்தாமனுக்கு தகப்பனார் மீதே பொறாமை வந்தது. கர்ணனுக்கு உன் குலம் என்னவென்று தெரியாத காரணத்தால் உனக்கு நான் அஸ்திரக்கலை பயிற்றுவிக்க மாட்டேன் என்று கர்ணனுக்கு அஸ்திரக்கலையை பயிற்றுவிக்க மறுத்தார். அவன் போய் துரியோதனிடத்திலே சேர்ந்து கொண்டான். அர்ஜுனனை உயர்த்தி மகனை தாழ்த்திய காரணத்தால் மகனும் துரியோதனிடத்திலே போய் சேர்ந்து கொண்டான். ஆகவே துரியோதனுக்கு வலிமை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அந்த அஸ்வத்தாமன் படைத்தலைமை ஏற்றுவிட்டால் பாண்டவர்களால் வெல்ல முடியாது. ஆகவே கண்ணபெருமான் என்ன செய்கிறார்? அதற்கும் ஒரு லீலை நடத்துகிறார்.
போகிற வழியில் அஸ்வத்தாமன் எதிரிலே வருகிறான். அஸ்வத்தாமா நில். சுவாமி, அவைக்களத்தில் நடந்தது எல்லாவற்றையும் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அவர்களுக்குரிய தாயபாகத்தை தர வேண்டுவது நியாயம்தானே? ஆமாம். 5 பேருக்கு அந்த தாயபாகத்தை தராவிட்டாலோட 5 பேருக்கு 5 ஊரையாவது கேட்டான் அல்லவா யுதிஷ்டன்? ஆமாம். தந்தானா? இல்லை. 5 பேருக்கு 5 வீடுகளையாவது தந்தானா? இல்லை. அப்படிப்பட்டவன் அதர்ம நெறியில் நடந்தான் என்பதற்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி. ஆகவே வரப்போகிற பாரத யுத்தத்தில் அவன் உன்னை சேனாதிபதியாக ஆக்க முனைந்தால் நீ மறுத்துவிட வேண்டும் என்று சொல்லி கையிலே இருந்த மோதிரத்தை கீழே நழுவிட்டார். மோதிரம் கீழே வந்துருச்சு. ஒரு பொருள் கீழே விழுதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் இளையவர்களெல்லாம் என்ன செய்வாங்க, முதியவர்களை குனிய விடாமல் தடுத்து தானே முந்தி எடுத்து தருவார் அந்த காலத்தில். இப்பெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. ஆசிரியர் கேட்குறார், யார் பார்த்தாங்க கடைசி பெஞ்சில் பேசினுங்கிறது அப்படின்றார். பையன் சொல்கிறான், சார் 3/4 மணி நேரமாக நீங்கள் ஏதோ பேசினுக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? அவர் ஏதோ பேசினுக்கிறான். 3/4 மணி நேரமாக ஒரு பீரியட் முழுக்க பாடம் நடத்துகிறாருங்க ஐயா. அந்த பாடம் நடத்துறது நீங்கள் இவ்வளோ நேரம் அதுவும் கத்தினுந்தீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? நாங்கள் பேசுகிற மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இப்படி பொறுக்கலை? இப்படி இருக்கிறவெல்லாம் இந்த காலத்தில் மாணவனாக இருக்கிறான். ஒன்றுமே பேசவே முடியல. ஆனால் மோதிரத்தை நழுவ விட்ட உடனே அஸ்வத்தாமன் என்ன செய்தான், ஒரு பணிவின் அடையாளமாக அவன் என்னதான் துரியோதனன் பக்கம் விருப்பமுள்ளவனாக இருந்தாலும் கண்ணபெருமானை போன்ற ஒரு உயர்ந்தவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த மோதிரத்தை கீழே போட்ட உடனே அதை குனிந்து எடுப்பதற்காக கீழே குனிந்தான். அந்த நேரம் பார்த்து சகுனி துரியோதன் தோளிலே இடித்தான். ஏன்னா சகுனியினுடைய தங்கச்சி தான் காந்தாரி. பீஷ்மர் என்ன செய்தார், ஒழுங்காக பெண் கேட்டிருக்கலாம். 4 வகை சேனையோடு பெண் கேட்ட காரணத்தினால் பெண் கொடுக்கவில்லை என்று சொன்னால் 4 வகை சேனையும் உன்னுடைய நாட்டை என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் சொல்லுவது போல அவர் பெண் கேட்ட காரணத்தினால் சுபலன், அதாவது சகுனியினுடைய தகப்பனார் பெண்ணை கொடுத்து விட்டான். கண் பார்வையற்ற அந்தகன் ஒருவனுக்கு தன்னுடைய தங்கை திருமணம் செய்து கொடுத்தார்களே என்பதற்காக சகுனியோடு உடன் பிறந்தவர்கள் 100 பேர். அந்த 100 பேரையும் பாதாளத்திலே அரைத்து அந்த 100 பேருக்கு சேர்த்து ஒரு தட்டிலே சிறிதளவு உணவு கொடுத்தால் 99 பேரும் அந்த உணவை சகுனியாகிய ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்து, நீ மட்டுமே இதை உண்டு உயிரோடு இருந்து நம்முடைய தங்கையினுடைய வாழ்வை படு நாசமாக ஆக்கிய அந்த குருகுலத்தை நீ வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் சகுனியினிடத்திலே சத்தியம் வாங்கி கொண்ட காரணத்தினால் தான் கூடவே இருந்து குடியை கெடுக்கிற வேலை செய்தான் சகுனி. அதனால் அவன் என்ன செய்தான், துரியோதனனை பார்த்து தோளிலே இடித்தான். துரியோதனன் பார்த்தான், மண்ணை தொட்டு ஏதோ அவன் சத்தியம் செய்கிறான் பார்த்தாயா? மண்ணை தொட்டு ஏதோ சத்தியம் செய்கிறான் பார்த்தாயா? மோதிரத்தை வாங்கி கொண்டே கண்ணபெருமான் அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு இவருக்கு ரீடிங் ஓடுது மனசில். அதனால் அவர் என்ன செய்தார், அஸ்வத்தாமா வானத்தை பார்த்தாயா? ஏதோ அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி ஏதோ ஒரு வட்டம் காணப்படுகிறதே, என்னவாக இருக்கும் என்று நீ கருதுகிறாய் என்று சொன்னா வானத்தை பார்த்தான். துரியோதனா பார்த்தாயா? விண்ணறிய மண்ணறிய ஏதோ கண்ணபெருமானுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் அஸ்வத்தாமன், நம்பாதே, தூண்டிவிட்டான். அதுக்குத்தான் சொல்வார் பேச்சையெல்லாம் நம்பாதே என்று பெரியோர்கள் சொல்லி வைத்தார். சொல்வார் பேச்சையெல்லாம் நம்பாதே. நமக்கு நல்லது சொல்றவங்க நல்லவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நல்லது சொல்ற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. ஃபோனில் அப்படி தானே வருது. உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு பணம் வந்திருக்கு, அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும். அதனால் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதில் நாங்கள் எல்லா பணத்தையும் நாங்கள் போட்டுருவோன்னு சொன்ன உடனே லிங்க் அனுப்பினோடனே 2 லட்சம் உள்ளகிறதெல்லாம் காலி. நல்லவன் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நல்லது சொல்லுகிற எல்லோருமே நல்லவர்கள் அல்ல. சகுனி என்ன செய்தான், கூடவே இருந்து குழியை பறிப்பதற்காக துரியோதனனை பார்த்து விண்ணறிய மண்ணறிய ஏதோ அவன் சத்தியம் செய்து விட்டான், நம்பாதே.
பெண்ணில்லாத ஒரு பண்ணையார் என்ன செய்தார், ஒரு வீட்டில் வேலைக்காரனை வச்சுருந்தார். அவன் தான் வீட்டில் சமைச்செல்லாம் போடுவான். ஒரு நாள் என்ன செய்தார், தன்னுடைய நண்பரை வீட்டுக்கு அழைத்து வந்தார் விருந்துக்காக. 2 மிகப்பெரிய மாங்கனியை வாங்கின்னு வந்தார். சேலத்து மாம்பழம். சேலம் மாம்பழத்தை சொல்லாமல் போனால் நல்லா இருக்குமோ, சேலத்து மாம்பழம். கொஞ்ச நேர கதை தான். இந்த 2ஐயும் தோலை சீவி கட் பண்ணி சாப்பிடும்போது நான் கொஞ்சம் பஜார் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இந்த கத்தி கொஞ்சம் தீட்டி கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொன்னோன்னே முதலாளி உட்காந்து கண்தடையில் கத்தி தீட்டி கொடுத்துட்டு போனார். இவன் தோலெல்லாம் சீவிட்டு துண்டு போட்டாமா. ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டோடனே, ஆஹா தேவாமிர்தமாக இருக்குதே, கொஞ்சோண்டு பழம் அழுகிடுச்சின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு பாதி பழத்தை காவு வாங்கிட்டான். ஆசை அடங்கலை. ஒரு பழம் முழுக்க கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு பழம் முழுக்க சாப்பிட்டுட்டான். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலான்னு 2வது பழத்தை முழுசாக சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே நேராக அந்த விருந்தாளி வந்துக்கிறாரா, ரூமில் உட்காந்து அவர்கிட்ட போனான். ஆமாம், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டான். நான் எதுவும் தப்பு பண்ணலையப்பா. இல்லை, எங்கள் முதலாளி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாருன்னா அவன் ஏதோ தப்பு பண்ணவனா இருக்கும். ஏன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிடுவார், விருந்து வைப்பார். விருந்து வச்ச முடித்த கடைசியில் என்ன பண்ணுவார், காதறுத்துன்னு அனுப்பிச்சிருவார். அதனால் உங்களுக்கு காது வேணுமா இல்லை சாப்பாடு வேணுமான்ன உடனே, எனக்கு காது வேணாம், ஒன்றும் வேணாம், சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எழுந்து என்ன பண்ணான், வெளியில் ஓட ஆரம்பித்தான். அந்த நேரம் பார்த்து விருந்தாளி வந்தான். ஜமீன்தார் வந்தார், பண்ணையார். ஏன்டா அவன் ஆள் ஏன் ஓடுறான்? அந்த ஆள் என்ன முன்ன பின்ன மாம்பழத்தை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, 2 பழத்தை எடுத்துன்னு ஓடுறாருங்க அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறார், டேய் எனக்கு ஒரு பழத்தையாவது கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் 1 எடுத்துன்னு ஓடுறாரு. அவன் ஒரு காதையாவது அறுக்காமல் விட மாட்டேன்னு அவர் துரத்துன்னு வர்றாருன்னு அவன் நினச்சின்னு ஓடினான். இவர் காட்டுற செய்கை ஒரு பழத்தையாவது கொடுத்துட்டு போடா, அவன் புரிஞ்சுக்கிட்ட செய்கை ஒரு காதையாவது ஒன்று அறுக்காம விட மாட்டேன். ஆக செய்கை வேறு, பொருள் புரிந்து கொண்டது வேறு. அதே போல் அசுவத்தாம கீழே மண்ணை தொட்டதும் விண்ணை பார்த்ததும் வேறு, துரியோதனனும் சகுனி புரிந்து கொண்டது வேறு. 2வது விக்கெட் விழுந்தது. திருவிளையாடல் நம்பர் ஓவர். 2வது அசுவத்தாமனை படைத்தலைமை ஏற்க முடியாதபடி கண்ணபெருமான் லீலை நடத்தி, எப்பேற்பட்டவன், பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம், 3வதாக பிரம்மாஸ்திரம், இந்த 3 படைக்கலன்களையும் ஒருங்கே பெற்றவன், பக்த சிரோன்மணியை பெற்றவன், கலியுகம் முடியும் வரை ஆயுளை உடையவன். அந்த பக்த சிரோன்மணியினுடைய ஆற்றலால் எதிரிகள் அனைவரையும் கொல்லக்கூடிய வலிமை உடையவன். அவனை நம்ப முடியாமல் செய்து விட்டாரே கண்ணபெருமான். இது திருவிளையாடல் நம்பர் 2. விட்டாரா? 3வது